ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பொன்னில மாதர் ஆசை பொருந்தின பொருந்தாருள்ள தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கல்லிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமேயாக்கி என்னுடை நீயும் நாளும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டான் மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னும் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்தெடு கழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கத்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. 40வது பாட்டு. சூக்கும சடம் சுக்கும சடம் சொல்லினோம் இப்பால் தூலம் ஆக்கும் ஆரோபம் தானும் அடைவினில் மொழிய கேளாய் தாக்கும் இவ்வுயிர்க்கு தூல தனுவும் போகமும் உண்டாக காக்கும் அவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே. 5 பூதமும் 10ஆக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்து தம் பாதி விட்டு 4 4ம் கூட்ட வந்தன தூல பூதம் மகாபூதம் இவற்றினின்றும் தந்தன 4ஆம் தூல தனு அண்ட புவன போகம் தூலமே மருவும் ஈசன் சொல்லிய விசுவன் ஆகும். தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருடனாகும். தூலமே அன்ன கோஷம் துண்ணும் ஜாக்கிர அவத்தை
தூல கற்பனை ஈதென்று தொகுத்தது மனதில் கொள்வார். சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றே, ஆரிய குருவே வேதம் அறிவதெப்படி என்ற கால். காரிய உபாதி ஜீவன், காரண உபாதி ஈசன், வீதிய மிகு சமஷ்டி வியஷ்டியால் வேதமாமே. மரங்கள் போல் வியஷ்டி வேதம், வனம் எனல் சமஷ்டி வேதம். சரங்கள் தாவரங்கள் வேதம், தனியுடல் வியஷ்டி என்பார். பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமஷ்டி என்பார். இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈசர்க்கும் வேதம் ஈதே. கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்ப எல்லாம் சொற்பனம் போலும் என்றே. துணிந்தவன் ஞானியாவான் செல்புதை மலைகாலம் போய் தெளிந்த ஆகாசம் போலும். அற்புத முக்தி சேரும் அபவாத வழியும் கேளாய். அறவன்று கயிறென்றார் போல் ஆலன்று தறி என்றார் போல், குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு. புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று ஞான திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதங்கான். படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின், கடமும் மண்ணும் போல் ஒன்றாம். காரிய காரணங்கள் உடல் முதல் சுவாபம் ஈராய் ஒன்றில் ஒன்றுதித்தவாறே. வினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே. அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே. துடனை தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொன்னீர். இரண்டு சக்திகள் என்றீரே, மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா. கேடர குருவே என்ன கிருபையோடு அருள் செய்வாரேன். தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி நாஸ்தினபாதி என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளத்து. உணர்விழி குருடாம் வண்ணம் வானிலம் திசைகள் மூடும், மலை நிசி இருள் போல் மூடும். பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துள விகாரங்களுக்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்துல விகாரங்களுக்கும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும். ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும். ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இலையே என்றால் ஆதாரம் சமம் விசேடம் ஆமென இரண்டு கூறாம். ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேடமாமே. ஜகம் அதில் இது என் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது. மிக இது கைராம் என்னும் விசேடந்தான் மறைந்து போகும். அகம் எனும் சமானன் தன்னை அஞ்ஞானம் மறைத்திடாது. பகர் விசேடமதாம் ஜீவன் பரன் எனும் அதனை மூடும். கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்ச கோஷம். ஜீவனும் ஜகத்துமாகி செனித்த விட்சேபம் அன்றோ. ஆவரணம் தானே பாழ் அனர்த்தமென்றுரைத்ததேதோ. மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய். தோற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காணி. ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டோ.
மாற்றமென் உரைப்பேன் மைந்தா மறைப்பது மிக பொல்லாதே. சுளுதியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கள் மாண்டும் அழுத்திய பவம் போய் முக்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ. முழுத விட்சேபம் எல்லாம் முக்தியில் கூட்டு இருக்கும் கொழுத்த ஆவரணம் முத்தி கூடாமல் கெடுத்த கேடே. சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சக்தியும் பொய்யே என்றான். சக்தி சாதனமா வந்த முக்தியும் பொய்யாம் எண்ணில் மோக நித்திரை விளங்காள் நித்திரை தெளியுமா போல் நிருபாண நிலைமையாமே. இம்பரில் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் எய்யும் அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர் வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தில் நமக்கு மோட்சத்திற்கான உபாயத்தை ரொம்ப எளிமையாக ரொம்ப விளக்கமாக சொல்லிகிட்ருக்காருன்னு பார்த்தோம். கைவல்யம் அப்படின்னா முக்தி, மோக்ஷம். முக்திங்கிறத நம்ம 2 விதமான முக்தி சொல்கிறோம். ஜீவன் முக்தி, விதேக முக்தி. உயிரோடு இருக்கும்போது வாழும் காலத்திலேயே முழுமையான மன அமைதியோடு வாழ்வது. முழுமையான மன அமைதி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு இடையில் நாம் எதையும் சார்ந்தில்லாமல் நிறைவோடு வாழ்வது எப்படி, அதான் ஜீவன் முக்தி. விதேக முக்திங்கிறது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் மீண்டும் பிறக்காமல் இருப்பது. அதற்குரிய நமக்கு சாஸ்திரத்தில் பிரஸ்தானத்திரையும் நம்ம சொல்கிறோம். பகவத்கீதை, பிரம்மசூஸ்திரம், உபனிஷத்துகள். அதில் சொல்லப்பட்ட அந்த சாரத்தை எடுத்து எளிமையாக மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா. எதுக்காக இதை படிக்கிறோம், எதுக்காக இது இவர் எழுதியிருக்காரு அப்படின்னா பந்தத்தையும் மோட்சத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. எதனால நான் துக்கப்படுறேன், இந்த துக்கத்திலிருந்து வெளிவருவது எப்படி, இந்த 2 விஷயத்தை தான் சொல்ல போகுது இந்த நூல். குரு சிஷ்ய சம்வாத வடிவமாக அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். முதல்ல சிஷ்யனும் குருவும் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அந்த சிஷ்யன் பலவிதமான துயரங்களுக்கு ஆட்பட்டவனாக குருவை வந்து அடையும் போது அவர் சொல்கிறாரு, இதற்குரிய உபாயம், உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. உன்னை பற்றின உனக்கு அறிவு இருந்துச்சுன்னா நீ எந்த விதமான துன்பத்திற்கும் ஆளாக மாட்டாய். அதே தான் நம்ம பார்க்குறோம், அர்ஜுனனுக்கு பார்க்குறோம். கிருஷ்ணர் சொல்லும்போது பண்டிதாக ந அனுஷோச்சந்தி, அறிவாளி கவலைப்பட மாட்டான்னு அதில் கிருஷ்ணர் சொல்கிறாரு. இதில் இவர் என்ன சொல்கிறாரு, தன்னை அறிந்தவன் கவலைப்பட மாட்டான். இப்போ நமக்கு முக்கியமாக என்னது, தன்னை பற்றிய அறிவு. நமக்கு பல விஷயங்கள் தெரியும், ஆனால் நமக்கு நம்மளை பற்றி தெரியலை. இப்போ உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே. இப்போ அந்த நான் யாருங்கிற விசாரத்தை குரு முதல்ல எடுத்து கொடுக்குறார். உன்னை பற்றி நீ யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன நல்லா தெரியுமே அப்படிங்கிறான். ஒரு 3 அவஸ்தைகளை வச்சு தூக்கத்தை பார்த்தது யார், கனவை பார்த்தது யார், இந்த விவகாரம் பண்ணுறது யார், முழிச்சிட்டு விவகாரம் பண்ணுறது யார் அப்படின்னு அந்த 3ம் ஒன்றா வேறா, இந்த 3ஐயும் பார்ப்பவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு இந்த தேகத்துக்கு வேறா தேகிங்கிறத ஒன்று அறிமுகப்படுத்துகிறார். உனக்கு புரியலை அப்படிங்கும்போது அவர் சிருஷ்டியிலேருந்து சொல்கிறார், எப்படி இந்த ஜீவன் உண்டாயிற்று, பிறவி எப்படி உண்டாயிற்று, பிறவியிலேருந்து வெளிவரணும் அப்படின்னா முதல்ல எப்படி பிறவி நமக்கு வந்துச்சுன்னு தெரியணும். அதனால் எனக்கு பெரிய ஃப்ளாஷ்பேக் போகுது கொண்டு போகிறார் அந்த ஆசிரியர். எப்படி நம்ம தொடங்கணும், சினிமாலெல்லாம் வரும் பிரச்சனை அப்படி வந்தால் டிங் 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 ரவுண்டாக போட்டு என்ன ஃப்ளாஷ்பேக் வரும். அது மாதிரி எப்படி இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இறைவன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார், இந்த ஜீவர்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியிலிருந்து கொண்டு வருது. இப்படி போல நாம ரூபங்கள் 2மின்றி நமக்கு அத்தியாரோபத்தை சொல்லப்பட்டது. அத்தியாரோபம்னா என்னது, இல்லாத ஒன்றில் வேற ஒன்றும் கற்பனை பண்ணுறது. ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்கள். எப்படி இந்த சிருஷ்டி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லும்போது பிரம்மம் ப்ளஸ் அதுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு பார்க்கும். அதனுடைய மாயா சக்தி, அதன் துணை கொண்டு என்ன பண்ணுறது, 3 குணங்கள் வருகின்றது, அதுலேருந்து 5 பஞ்சபூதங்கள் வருகின்றது. இதன் கலவையினால் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறது, நமக்கு இறைவன் வர்றாரு, ஜீவர்கள் வர்றாங்க, இந்த உலகம் படைக்கப்பட்டது.
3 விஷயங்கள். இந்த 3 முக்குணத்திலிருந்து, சத்துவகுணத்திலிருந்து இறைவன் வந்தார், ரஜோகுணத்திலிருந்து ஜீவர்கள் வந்தார்கள், தமோ குணத்தில் 2 சக்தி இருக்குது அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டது. தமோகுணம் 2 சக்தியாக பிரிந்து தோன்றும், வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும். முதல்ல இந்த 2 சக்தியில் அந்த தோற்றமாம் சக்தி எப்படி, முதல்ல படைப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த படைப்பில் எப்படிலாம் உண்டாயிற்று, 5 பஞ்சபூதமும் ஒரு மிக்ஸ் பண்ணி என்னாச்சு, இந்த அண்ட புவன தனு அண்ட புவன போகம் எல்லாருக்கும் உடம்பு, எல்லாம் நமக்கு வேண்டிய சாப்பாடு, எல்லாம் ஸ்தூலமான சரீரம், ஸ்தூலமான பிரபஞ்சம். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த உடம்பும் இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகமும் படைக்கப்பட்டுச்சு. இந்த உடம்பை இயக்குவதற்கு சூக்ஷ்மமான அந்த நுண்ணுடல் படைக்கப்பட்டுச்சின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 சக்தி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கேள்வி கேட்க தொடங்க. 2 சக்தி இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் படைப்பை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க, அந்த மூடலாம் சக்தி செய்யும் அந்த மோகமும் சொல்லும் ஐயா, அது என்னது 2 சக்தின்னு சொன்னீங்களே அப்படின்னோடனே அவர் விளக்கமாக அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். இந்த அத்தியாரோபம்னா என்ன பார்த்தோம், ஒன்றில் மற்றொன்றை ஏற்றி வைப்பது. நாரூடு பணியாய் தோன்றல், நரனாகி தரியில் தோன்றல், நீரூடு காணல் தோன்றல், நிரந்தலம் வெளியில் தோன்றல். இப்படி போல நாமரூபம் 2 இன்றி ஒப்பமாய் 2 ஒன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் 5 விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்று அறிந்து கொள்ளும். நம்ம இதான் அத்தியாரோபம்னு பார்த்தோம். பெயர் வடிவம் இல்லாத அந்த பிரம்மத்தில் ஒரு தவறான ஒரு கற்பனை உண்டாயிற்று, அதுக்கு பேர் அத்தியாரோபம். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. தப்பாக பார்த்துட்டோம், கயிறை பாம்பாக பார்த்துட்டோம், அதனால பயப்படுறோம், அதனால ஓடிடுறோம், பதட்டம் வருது. இப்போ அதுக்கு ஒரே வழி என்ன, அதை நல்லா பார்க்க. திரும்ப அதே ஒரு பாட்டில் நம்ம பார்த்தோம். அறவன்று கயிறென்றால் போல் ஆளன்று தறி என்றார் போல் குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளி கொண்டு புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று ஞானத்திறம் என்று தெளிவதே அப்பவாதங்கான். இப்போ பிரச்சனைக்கு காரணம் அந்த அத்தியாரோபம்னு பார்த்தோம். நமக்கு இந்த ஒரு தோற்றம் உண்டாயிடுச்சு, தவறான ஒரு கற்பனை உண்டாயிற்று. அதுலேருந்து வெளிவரதுக்கு என்ன ஒரே உபாயம், அப்பவாதம் பண்ணுறது, அதை சரியாக பார்ப்பது. அதை எப்படி சரியாக பார்ப்பது சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு, படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள். இதை நீ எப்படி பார்க்கணும், எப்படி இந்த உலகத்தை நீ பார்க்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. நீ பலவா இருக்குன்னு நீ நினைக்கிற, உண்மையில் இருப்பது ஒன்று தான் இருக்குது, மெய்ப்பொருள் ஒன்று தான் இருக்குது. எப்படி நூல்தான் பலவிதமான ஆடைகளாக இருக்கின்றதோ, தங்கம்தான் பலவிதமான நகைகளாக இருக்கின்றதோ, அதுபோல மெய்ப்பொருள் மட்டும்தான் இருக்கின்றது. அது பலவிதமான நாமரூபத்தோடு பலவாக காட்சியளிக்கின்றது. படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள். இதே மாதிரி எப்படி இந்த காரியத்தை காரணத்தில் ஒடுக்குறியோ, அதுபோல உடல் முதல் ஸ்வபாவம் ஈராய் ஒன்றில் ஒன்று அடைவினில் ஒடுக்கி காண்பது அப்பவாத உபாயமாமே. இதுலேருந்து நீ வெளிவர்றது எப்படி, மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அப்பவாதத்தால் முக்தியாம். இதில் இந்த கைவிலை நவநீதத்தில் ஒரு வார்த்தை முக்கியம். ஏன்னா அவர் அவ்வளவு எளிமையாக ஒரு வார்த்தையும் அப்படி கோர்த்தெடுத்து போட்டிருக்காரு. மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம், பொய்யான இந்த அத்தியோரோபத்தினால தவறான ஒரு பார்வை உனக்கு உண்டாயிற்று, அதனால நீ பந்தப்படுகின்ற, கஷ்டப்படுகின்ற. இப்போ அதுலேருந்து வெளிவரக்கு துக்க நிவர்த்திக்கு என்ன, அப்பவாதத்தால் முக்தியாம். அப்பவாதம்னா என்ன, காரிய காரணங்கள் அதுபோல ஒன்றில் ஒன்று உதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது. நீ இந்த நாமரூபத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு காரண திருஷ்டியை நீ பார்த்த அப்படின்னா உண்மையில் இருப்பது மெய்ப்பொருள் ஒன்றே, இது ஒன்று தான் துக்கத்திற்கு வழி அப்படின்னு சொன்னாருப்பா. அடுத்தவன் ஆவரண சக்தி பற்றி கேட்குறான். 2 சக்தி சொன்னீங்களே, மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா. அந்த மூடலாம் சக்தி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. தோற்றமாம் சக்தினால் இந்த ஜெகமெல்லாம் உண்டாயிற்று, அந்த விக்ஷேப சக்தினால்
ஆவரண சக்தி தான் நமக்கு பந்தத்துக்கு காரணமாக இருக்குது. அப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அதை பற்றி விளக்க சொல்கிறார். அது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, தான் நிகர் தனக்காம் 49வது பாட்டில் இன்னொரு நம்ம 1 by 1 பார்ப்போம். நம்ம கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். எத்தனை தடவை படித்தாலும் நமக்கு கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கலாம். நமக்கு சாமிஜிகள் முதல்ல அந்த கைவிலேன்னு அவங்க கேட்கும்போது அவங்க சொன்னாங்க 10 தடவையாவது கேட்கணும் அப்படின்னாங்க. நாங்களாம் 10 தடவை கேட்டிருக்கோம். ஏன்னா எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு ஒரு கிளாரிட்டி கூடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் நல்லா புரியுதே, இப்போ இன்னும் இத்தனை வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ படிக்கும்போது இப்போ இன்னும் நல்லா புரியுதேன்னு நம்ம சொல்லுவோம். அதான் அந்த சாஸ்திரம் நம்மளுடைய புக்தி சூக்ஷ்மமாகிறதுக்கும் நம்மளுடைய மனம் தூய்மையாக ஆக இன்னும் நமக்கு தெளிவாக புரிகிறது மாதிரி இருக்கும். கண்ணாடி தொடச்சி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம்ல, அது மாதிரி இப்போ இந்த 49வது பாட்டில் என்ன சொல்கிறாரு, இந்த ஆவரண சக்தியின் தன்மை தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களை தான் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி நாஸ்தின பாதி என்னும் ஊனிடை உயிர்களுக்கு உள்ளத்து உணர்விழி குருடாம் வண்ணம் வான் நிலம் திசைகள் மூடும் மழை நிசி இருள் போல் மூடும். ஏன்னா இதுதான் நம்ம பிரச்சனைக்கு காரணம். இப்போ நமக்கு நல்லா தெரியணும், இவ்வளோ நாள் நம்ம பிரச்சனைக்கு காரணம் இவங்களால காரணம், அவங்களால காரணம், இது கிடச்சிட்டா எனக்கு காரணம், இவங்க என் கூட வந்துட்டா காரணம், இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டா காரணம். என்ன பண்ணுறோம், ஒன்னொன்றுக்கு ஒரு காரணத்தை, பிரச்சனைக்கு காரணம் பிறரிடமே நம்ம தேடிட்டு இருந்தோம். ஆனால் இது என்ன சொல்லுது, ஓ அறிவு மூடப்பட்டிருக்கு. இந்த ஆவரண சக்தி என்ன பண்ணுது, உன்னுடைய அறிவை மூடிவிட்டது. நீ தவறான முறையில் நீ சிந்திக்க தொடங்குகின்றாய். அது என்ன பண்ணுது, ஞானிகளையும் ஈசனையும் தவிர மற்ற எல்லாரையும் அறிவை மூடிவிட்டது. நாஸ்தின பாதி என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளத்து உணர்விழி குருடாம் வண்ணம். அறிவை மூடி அதன் காரணமாக உயிர்கள் நம்ம என்ன செய்கிறோம், மெய்ப்பொருள் ஒன்று இல்லவே இல்லை, அது எனக்கு விளங்கவில்லை அப்படின்னு என்ன பண்ணுறோம், இந்த உலகமே சத்தியமாக நமக்கு தெரிகின்றது. எப்படி மூடுதான், வான்நிலம் திசைகள் மூடும் மழை நிசி இருள் போல மூடுகின்றது. ராத்திரி நேரம் மழை பெய்யும் போது எப்படி நமக்கு திக்கு தெரியாமல் திணறோமோ, அதுபோல் நம்ம இந்த ஆவரண சக்தி காரணமாக பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து வாழ்க்கையே இருள ஆயிட்டது மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகின்றது. நமக்கு கண்ணில் கேட்ராக்ட் இருந்தால் என்ன ஆகுது, நமக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணு நல்லா தான் இருக்குது, ஆனால் அதில் ஒரு பார்க்கும் சக்தி இருக்குது, ஆனால் அந்த பார்க்கும் சக்தி மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல் நமக்கு அறிவு இருக்குது, ஆனால் நம்ம அறிவு மறைக்கப்பட்டிருக்கின்றது. எதனால, இந்த மாயையில் இருக்கின்ற இந்த சக்தியினால். அது என்ன பண்ணுது, பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துல விகாரங்களுக்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்துல விகாரங்களுக்கும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும். அது என்ன பண்ணுது, நம்ம காரியத்தையே பார்க்குறோம், அந்த காரணத்தை கவனிக்க விடாமல் செய்கின்றது. எப்படி நம்ம பார்த்த உடனே என்ன பண்ணுறோம், காராச்சேவுன்னு பார்க்குறோம், அதில் என்னது, அது கடலை மாவு அப்படின்னு நமக்கு அது புத்தியில் உரைக்க மாட்டேங்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் இவங்களுக்கு ஒரு பேர் நாம ரூபம் வச்சு பேர் சொல்லி நம்ம நீ நான்கிற பேதத்தோடு இருக்கோம். நான் வேற நீ வேற அப்படின்னு என்ன பண்ணுறோம், பேதத்தோடு இருக்கும். அந்த பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும். இப்போ உடம்பு வேற, இந்த உடலை பார்ப்பவன் வேறா இருக்கு. இப்போ இந்த பேதத்தை மறைத்து மூடுகின்றது. நானே சரீரம்னு என்ன பண்ணுறேன், இல்லை நான் நினச்சிக்கிறேன். அடுத்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, இப்போ ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு அப்படின்னா, ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே, சக்தி மறைச்சிருச்சு அப்படின்னா அதில் எப்படி தவறான ஒரு அறிவு உண்டாக்க முடியும். ஒரு பாம்பு தெரியுது அப்படின்னா ஏதோ ஒரு அரைகுறை இருட்டு இருக்குது, அரைகுறை இருட்டில் தான் நமக்கு தவறான ஒரு அறிவு ஏற்பட முடியும். இப்போ முழுமையாக மறைஞ்சிருச்சுன்னா என்ன தெரியாது, நமக்கு அந்த பாம்புங்கிறதே தெரியாது. அதுக்கு 2 விதமாக இருக்குது. ஆதாரம் சமம் விசேடம் என 2 கூறாம். அந்த மாயாசக்தி என்ன பண்ணுது, எனக்கு நான் இருக்கேங்கிறது தெரியுது, ஆனால் நான் என்னவா இருக்கேங்கிற அந்த அம்சத்தை மறைச்சு, அந்த 4 அம்சம் சமமாக தான் இருக்குது, எல்லார்ட்டையும் அந்த 4 அம்சம் சமமாக இருக்குது. ஆனால் நான் என்னவா இருக்கேன், நான் உண்மையில் அந்த பரம்பொருள் மெய்ப்பொருளே வடிவமாக இருக்கின்ற நான் நான் இந்த உடம்பாகவும் மனசாகவும் நினச்சிட்டு கஷ்டப்படுறேன். இப்போ ஒரு அம்சத்தை மறைச்சிருச்சு, இன்னொரு அம்சத்தை மறைக்கவில்லை அப்படின்றத பார்த்தோம். அடுத்து என்ன பண்ணுது, இந்த தோற்றமாம் சக்தி தான். இப்போ அடுத்தவே ஒரு கேள்வி கேட்குறான், இப்போ சம்சார காரணம் இந்த படைப்பு தான் பிரச்சனையாக இருக்குது, ஏன்னா நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல. பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியல.
ஏன்னா நமக்கு பிரச்சனை அவங்க மூலமாக வர்றதுன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போது இந்த விக்ஷேப சக்தியில் தானே பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது குரு அதை கிளியர் பண்ணுறார். உண்மையிலேயே உலகத்தில் பிரச்சனை இல்லை, உன்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. ஒரே உலகம், ஒரே நபரை ஒருத்தர் அப்படி புகழ்வாங்க, ஒருத்தர் அவ்வளோ கீழே இகழ்கிறாங்கன்னு பார்க்கும். அப்போ என்ன அது நமக்கு அந்த பார்வையில் தான் வித்தியாசம் இருக்குது. இப்போ தோற்றமாம் சக்தி தானும் துன்மமாம் பவமானாலும் ஆற்றலால் முக்தி சேர்வாருக்கு அனுகூலம் ஆகும் காணி. உண்மையிலேயே இந்த விக்ஷேப சக்தி, இந்த படைப்பு தான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. துன்பமாம் பவம் அதுதான், அதனால தான் நமக்கு பிறவு உண்டாயிற்று. ஆனாலும் அது உனக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுது? அனுகூலம் ஆகும் காணி. பகல் நேரத்தில் தான் உன்னால் பல விஷயத்தை தேடி எடுக்க முடியும், இருட்டுக்குள்ளே எதை என்ன பண்ண முடியாது, தேடி எடுக்க முடியாது. அதுபோல் உனக்கு இந்த விக்ஷேப சக்தி தான் உதவி செய்கின்றது, மோட்சத்துக்கு உதவி செய்கின்றது. மாற்றம் என் உரைப்பேன் மைந்தா, மறைப்பது மிக பொல்லாதே. இந்த மறைப்பாற்றல் தான் எல்லா துன்பத்திற்கும் காரணம். அது எப்படி காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ அடுத்த ஒரு கேள்வியில், இப்போ நம்ம தினம் தூங்க போகிறோமே, தூங்கும்போது இந்த ஆவரணத்தில் மட்டும்தான் இருக்கோம் நம்ம. இப்போ நேரம் விக்ஷேப சக்தி இல்லை. அப்போது அந்த விக்ஷேப சக்தியினால்தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு, உனக்கு ஆவரணத்திலே முக்தி கிடைக்கும் அப்படின்னா தூங்க போனோடனே தூங்கி எந்திரிக்கும் போது எல்லாருமே முக்தராகத்தான் எந்திரிக்கணும். அதனால ஆவரண சக்தி உனக்கு முக்திக்கு என்ன பண்ணாது, ஹெல்ப் பண்ணாது. தினம் நம்ம ஆவரண சக்தி நமக்கு தூக்கத்தில் எல்லாம் மறைஞ்சு போய் இருக்குது. ஆனாலும் சுளுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கள் மாண்டும் அழுத்திய பவம் போய் முக்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ? யாருமே தூங்கி எந்திரிச்சிட்டு முக்தியோட மோட்சத்தில் வருவது கிடையாது. முழுத்த விக்ஷேபம் எல்லாம் முக்தியில் கூட்டுகிருக்கும். அந்த விக்ஷேப சக்தி தான் உனக்கு மோட்சத்திற்கு அனுகூலமாகும். கொளுத்த ஆவரணம் முக்தி கூடாமல் கெடுத்த கேடே. உனக்கு முக்தி அடைய விடாமல் தடுப்பது இந்த ஆவரண சக்தி தான். உன்னுடைய எல்லா துன்பத்துக்கும் காரணம் இந்த ஆவரண சக்தி தான். அது என்ன பண்ணுது? உணர்வு விழி குருடாம் வண்ணம் அறிவை மறைத்து விடுகின்றது. அடுத்து ஒரு கேள்வி வருது நமக்கு. இப்போ எல்லாமே பொய் அப்படின்னா, இந்த பொய்யான சாஸ்திரம் குருவினால் படிக்கின்ற இந்த மோட்சமும் பொய்யா? பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்தியான்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இருக்கிறது ஒன்று தான் இருக்குது. இப்போ எல்லாமே உண்மை அல்ல. நம்ம மித்தியாங்கிற பதம் நமக்கு ரொம்ப முக்கியமான பதம். மித்தியானா உண்மை அல்ல. எது அனுபவத்திற்கு உண்மையாகவும் அறிவிற்கு பொய்யாகவும் உள்ளதோ அது பேர் மித்தியா. இப்போ மோட்சமும் பொய்யா அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. மோக நித்திரை விளங்கால் நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலை மெய்யாமே. கனவுல நமக்கு ஏதோ ஒரு பயங்கரமான விலங்கு நம்மளை விரட்டுது. ரொம்ப பதறி போய் இருக்கோம், ஓடுறோம். பயந்து போய் என்ன பண்ணுறோம், ஓடுறோம். அப்படி அலறி அடிச்சுட்டு முழிச்சதுக்கப்புறம் அப்பாடான்னு ஒரு நிறைவு வருது இல்லையா? அதுபோல் உனக்கு நிர்வாண நிலை மெய்யாமை. நீ முழிச்சது உண்மைதான், உனக்கு மோட்சம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா இது குரு தான் குரு சொல்லு அந்த அஷூரன்ஸில் தான் நம்ம இதுக்குள்ளே போகிறோம், அந்த நம்பிக்கையில் தான் நம்ம போகிறோம். இப்போ மோக நித்திரை விளங்கால் நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலை மெய்யாமே. நிர்வாணம் என்பது மோட்சத்தை குறிக்கிற ஒரு பதம். மோட்சம் என்பது சத்தியம். நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆழமான ஒரு சில விசாரங்கள் நம்ம போகிறோம். நம்ம 3 நிலைகளில் நம்ம பார்க்குறோம். கனவு, விழிப்பு நிலை. இப்போ விழிப்புங்கிறது எல்லாருக்கும் சமமான உலகம் இருக்குது. அதுக்கு பேர் நமக்கு வியாவகாரிக்க சத்தியம்னு சொல்லுவோம். விழிப்பு என்பது வியாவகாரிக்க சத்தியம். இப்போ கனவு அப்படிங்கிறது நமக்கு மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகம் நாமே சிருஷ்டி பண்ணுவது. இப்போ நம்ம இறைவன் மாயா சக்தியை பயன்படுத்தி இந்த உலகத்தை சிருஷ்டி படைத்திருக்கார். அதே போல் ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நித்ரா சக்தியை பயன்படுத்தி நம்ம ஒரு உலகத்தை படைக்கிறோம், ஒரு கன உலகத்தை படைக்கின்றோம். அதுக்கு பேர் பிராதிபாசிகம்னு பேர். பிராதிபாசிகம். நம்ம எப்படி கனவுல ஒரு புலியை பார்த்து அந்த பிராதிபாசிகமான அந்த உலகத்திலிருந்து முழிச்சு இந்த வியாவகாரிக்க உலகத்துக்கு வர்றோம். அதுபோல் சாஸ்திரம் என்ன பண்ணுது, இந்த வியாவகாரிக்க உலகத்தில் இருக்கின்ற குரு சாஸ்திரத்தை எல்லாம் பயன்படுத்தி
உனக்கு ஞான விழிப்பு அடைஞ்சு நீ பாரமார்த்திக சத்தியத்துக்கு வரணும். பாரமார்த்திக சத்தியம்ங்கிறது அப்சல்யூட் ரியாலிட்டி. மூணு நம்ம இந்த அத்வைதத்தில் மட்டும்தான் இந்த மூணாக பிரிப்போம். வேறு எதுலேயுமே இந்த பிரிவு கிடையாது. மற்ற எல்லாத்துலேயுமே பிரம்ம சத்தியம், ஜெகத் சத்தியம், பிரம்மமும் சத்தியம், ஜெகத்தும் சத்தியம். நம்ம மட்டும்தான் என்ன சொல்லுவோம், பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்தியாங்கிற பதத்தை பயன்படுத்துகிறோம். மித்தியான எது அனுபவத்திற்கு உண்மையாகவும் அறிவிற்கு பொய்யாகவும் இருக்கின்றதோ அதுதான் மித்தியா. இப்போ பூமி என்ன பண்ணுது, சுற்றிகிட்டே தான் இருக்குது. ஆனால் நமக்கு அனுபவத்துக்கு சுற்றுற மாதிரி தெரியல. ஆனால் அறிவினால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி சூரியன் உதிக்கின்றது மறைகின்றதுன்னு சொல்கிறோம். உண்மையில் அந்த மாற்றங்கள் இல்லை. இப்போ அதை நம்ம மித்தியாங்கிற பதம் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம வியாவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம், பிராதிபாசிக. இப்போ நமக்கு எப்படி அந்த புளி விரட்டி முழிச்சிடுறோம், அந்த பிராதிபாசிக சத்தியத்திலேருந்து வியாவகாரிக சத்தியத்துக்கு வந்துடும். இது எல்லாருக்குமே இயல்பாகவே நடக்கிற விஷயம். இது நமக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, பிரயத்தனம் பண்ண வேண்டியதில்லை நமக்கு. ஆனால் இந்த வியாவகாரிகத்திலிருந்து பாரமார்த்திக சத்தியத்துக்கு நமக்கு முழிக்கணும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதைத்தான் இங்கே சாஸ்திரம் சொல்லுது. இந்த விக்ஷேப சக்தியை பயன்படுத்தி, ஏன்னா தூங்கிட்டு இருக்கோம், எப்படி தூக்கத்தில் அதை தூக்கத்தை ஆவரண சக்தின்னு நம்ம சொல்கிறோம். சாதாரணமாக தூங்கி முழிக்கிறதுல நமக்கு என்ன கிடையாது, நமக்கு மோட்சம் வராது. தூங்கி முடிச்சிடாலே மோட்சம் வராது. நம்ம என்ன பண்ணணும், இந்த வியாவகாரிக திருஷ்டியில் இருக்கின்ற குரு சாஸ்திரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணணும், நம்ம நிர்வாண நிலை மெய்யாமே திரும்பவும் என்ன பண்ணணும், நம்ம இந்த உறக்கத்தில், ஏன்னா இது சமஷ்டி உறக்கம். மாயாங்கிறது என்னது, ஈஸ்வரனுடைய ஸ்வப்னம். எல்லாரும் இதில் தூங்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருடைய கண்ணும் மறைக்கப்பட்டிருக்கு. உணர்வு விழி குருடாம் வண்ணம். அது நம்ம மட்டும் இருக்கிற, நமக்கு மட்டும் வர்ற கனவு. இது சமஷ்டி. இந்த உலகம்ங்கிறது எல்லாருடைய அறிவும் மறைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த எல்லாரும் இதை தப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நான் வேற நீ வேற இப்படின்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நினச்சிக்கிட்டு இருக்கோம். யார் மட்டும் இதில் விழிப்போட இருக்கா, இறைவனும் ஞானியும் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது, இது ஒரு மேஜிக் ஷோ அப்படிங்கிறது யாருக்கு மட்டும் தெரியுது, இறைவனுக்கும் ஞானிக்கும் மட்டும் தெரியுது. இப்போ நீ அது எப்படி அந்த தூக்கத்திலேருந்து முழிச்சின்னா, அந்த தூக்கத்தில் இருக்கிற பிரச்சனை எதுவுமே இல்லையோ, எங்கே போச்சு அந்த விரட்டின புலி, என்ன எங்கே போச்சு, போயே போச்சு. புலி வந்துச்சா கனவுல வந்துச்சா, வந்தது மாதிரி இருந்துச்சு, போயிருச்சா, போனது மாதிரி இருந்துச்சு. அதுபோல் இந்த ஜெகத்து ஞானிக்கு எப்படி அந்த கனவுல இருந்தது எதுவுமே இல்லையோ, அதுபோல் ஞானியை பொறுத்த வரைக்கும் நிர்வாண நிலை மெய். என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக உனக்கு இது கிடைக்கும், பொய் கிடையாது. பொய்ன்னு சொல்கிறோம் நம்ம. பொய்யான சொப்னத்தில் வந்த பொய்யான புலி என்ன பண்ணுச்சு, பயமுறுத்துச்சு, பொய்யா இருந்துச்சு, வேர்த்து விறுவிறுத்துச்சு, ரொம்ப பயந்தேன். முழிச்சதுக்கப்புறம் உனக்கு நிம்மதி வந்துச்சா வரலையா? அதுபோல் நிர்வாண நிலை நெய்யாமே. இப்போ இந்த மூணு நமக்கு புரியணும். எப்படி அந்த அந்த பிராதிபாசிகமான அந்த சொப்னத்திலிருந்து முழிச்சு இந்த வியாவகாரிக்க உலகத்துக்கு வந்த உடனே அதில் இருந்த சுகதுக்கம் எல்லாம் போயிடுச்சு. சுகமும் போயிடுச்சு, துக்கமும் போயிடுச்சு. அங்கே ஏதோ பெரிய கோடீஸ்வரனாக கூட இருந்திருக்கலாம், முழிச்சு பார்த்தா தரித்திரமாக கூட இருக்கலாம். உல்ட்டா ரெண்டையுமே எடுத்துக்கலாம். அங்கே இருக்கிற சுகமும் இங்கே வந்தால் போயிடுது, அங்கே இருக்கிற துக்கமும் இந்த நிலைக்கு வந்தால் போயிடுது. அதே மாதிரி இந்த விக்ஷேப சக்தியை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், இந்த சமஷ்டி ஆவரண சக்தி இருக்கு இல்லையா, இந்த சமஷ்டி ஸ்வப்னம், இதை பயன்படுத்தி நீ என்ன பண்ணனியே, அடுத்த விழிப்புக்கு வரணும். எழுமின் விழிமின் ரொம்ப முக்கியமானது நமக்கு. அப்படி நீ வந்தீன்னா, முழிச்சு வந்தீன்னா, அப்போது நிர்வாண நிலை மெய். அப்போ தான் உனக்கு புரியும். நம்ம முறையாக அந்த குரு சாஸ்திரத்தெல்லாம் பயன்படுத்தி, ஏன்னா சாஸ்திரம் சொல்லுது உனக்கு மோக்ஷம் சத்தியம், அது பொய் கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். இல்லை ரொம்ப ஆழமான விஷயங்கள். ஒரு தடவை படித்தாலும் நமக்கு திரும்ப திரும்ப படிக்கும்போது நம்ம நல்லா ரசிக்க முடியும். நல்லா நிறையா தடவை படித்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கும் நல்ல நிறைய விஷயங்கள், ஓ இப்படி இருக்கா, இப்படி இதுதான் நம்ம கஷ்டத்துக்கு காரணமா, நம்ம நினச்சோம் அவங்க தான் கஷ்டத்துக்கு காரணம்னு நினச்சோம், கடைசியில் பார்த்தா நம்ம தான் கஷ்டத்துக்கு காரணம் போலேன்னு என்ன பண்ணுவோம். ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விசாரமாக இருக்கும்.
அந்த மாயை எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். 57ல் இம்பரில் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் எய்யும் அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர். வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர். பின்னை தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. இந்த மாயை என்ன பண்ணுறோம், நம்ம ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு பிரித்தோம். ஒன்று மறைப்பாற்றல், இன்னொன்று படைப்பாற்றல். இந்த படைப்பாற்றல் இருக்கிற அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், சுத்த மாயான்னு சொல்கிறோம். இந்த சுத்த மாயை பயன்படுத்தி அசுத்த மாயை காலி பண்ணுங்கிறார். இந்த உலகத்தில் என்ன பண்ணுறோம், விஷத்தை முறிக்க விஷத்தை மருத்துவர்கள் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் கொள்ளர்கள் என்ன பண்ணுறாங்க, இரும்பை தட்டி சரி பண்ணுறதுக்கு இரும்பை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் அம்பினை அம்பால், வேடர்கள் என்ன பண்ணுறாங்க, போர் வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வேடர்களில் போர் வீரர்கள் ஒரு அம்பை அடிக்கிறதுக்கு அவங்க இன்னொரு அம்பை விடுறாங்கன்னு பார்த்தோம். அதுபோல் வண்ணான் அழுக்க போக்குறதுக்கு இன்னொரு கொஞ்சம் அழுக்கான மண்ணை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஊர் மண்ணை பயன்படுத்தி க்ளீன் பண்ணுறாங்க. 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. நம்ம ஏற்கனவே போட்டோம், முள்ளால் எடுக்கிறோன்னு போட்டோம். அதுபோல் வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை. இந்த மாயையில் 2 அம்சம் இருக்குது. இந்த மாயையை நீ என்ன பண்ணலாம், உன்னுடைய முன்னேற்றத்துக்கும் பயன்படுத்தலாம், உன்னுடைய இதுக்கும் பயன்படுத்தலாம். செல்ஃபோன் இருக்குது, நம்ம பாதி நேரம் ஆகாததையும் பார்க்குறோம், அதில் தான் கிளாஸும் கேட்குறோம் நம்ம இல்லையா. அதை வச்சே என்ன பண்ணுறோம், நம்ம சுத்த மாயை பயன்படுத்தி அசுத்த மாயை காலி பண்ணுறோம். முதல்ல நம்ம படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், சினிமா பார்க்குறது பிடிக்கும், ஃபோனில் சினிமா பார்த்துட்டே இருந்துருப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், அதையே பயன்படுத்தி அந்த எக்யூப்மெண்ட்டை தான் பயன்படுத்துகிறோம், நம்ம கண்ணை தான் பயன்படுத்துகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், கிளாஸ் கேட்குறோம், கண் அறியாது நல்ல விதத்துக்கு பயன்படுத்துகிறோம். அது மாதிரி அசுத்த தன்மையை நீக்கிறதுக்கு சுத்தமான ஒரு மாயை பயன்படுத்துகிறோம். அப்புறம் அது என்ன பண்ணுதான், வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர். பின்னை தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. அந்த மாயையும் சுத்த மாயை என்ன ஆகும் அப்படின்னா, தானும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தானே போயிடும். இப்போ முதல்ல துர்சங்கத்தில் இருப்போம், நல்ல ஃபோனை போட்டு புரணி பேசிட்டு இவங்க வீட்டில் இப்படி நடந்துச்சா அவங்க வீட்டில் அப்படி நடந்துச்சா என்ன பண்ணுவோம், மணிக்கணக்காக பேசுவோம். அது என்னது, துர்சங்கம். அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கேட்க கிளாஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்னது, சத்சங்கம். துர்சங்கத்திலேருந்து சத்சங்கத்துலலாம் நிறையா விசாரம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கரெக்டாக நம்ம கூட்டிகிட்டு போனால் துர்சங்கம் டு சத்சங்கம் டு அசங்கம் என்ன பண்ணிடுவோம், நம்ம எல்லாம் மௌனமாயிடும். எல்லா விஷயம் புரிஞ்சதுக்கப்புறம் சித்தம் மௌனம், செயல் வாக்கு எல்லாம் மௌனம். அப்புறம் புரிஞ்சு போச்சு, பேசுகிறதுக்கு விஷயமே இல்லை அப்படின்னு என்ன ஆயிடுது, ஞானிக்கு மௌனம் ஸ்வபாவமாக வந்து. இப்போ அதுபோல் தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. அந்த மாயை என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த உலகம் தெரியும், ஆனால் அதுக்கு சத்தியத்துவம் இருக்காது. அந்த உலகத்தால் உன்னை துன்பப்படுத்த முடியாது. அந்த உலகம் உன்னை துன்பப்படுத்தும் சக்தியை இழந்துவிடும். அதுக்கப்புறம் உனக்கு துன்பம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட நீ துன்பப்பட மாட்டாய். என்ன பண்ணுது, இப்போ ஒரு இதில் ஹம்சகீதையில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். மூங்கில் காடு இருக்குது, அது என்ன பண்ணுது, பெரிய மூங்கில் காடு, வெயில் நேரம் இப்படி உராயும் போது காற்றுல எங்கிட்டங்கிட்டு உராயும் போது உரசுல என்ன ஆகுது, அதில் தீ பிடிக்கும். தீ பிடிச்சோன்னே என்ன ஆகுது, அந்த தீ படபடன்னு எல்லா காட்டையும் எரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தீ தானும் அடங்கி விடுகின்றது. அதுபோல் இந்த சுத்த மாயை என்ன பண்ணுது, அந்த அசுத்த மாயை எல்லாத்தையும் அழித்து நம்மளுடைய எல்லா அஞ்ஞானத்தை அழித்து விடுகின்றது. அழித்துவிட்டு அது தானும் அடங்கி விடுகின்றது. அதுக்கப்புறம் இந்த மாயினால் அவன் பாதிக்கப்படுவது இல்லை. இது அடுத்து ஒரு அழகான ஒரு இதுக்கு கொண்டு போகிற, இந்த மாயை எப்படி எந்த படிநிலைகளில் ஒவ்வொரு படிநிலையாக அது நம்ம எப்படி இந்த மாயை நம்மளை கீழே இழுக்குது, எப்படி இந்த மாயையே நம்ம பந்தத்துக்கு காரணமாகவும் இந்த மாயையே இருக்குது, மோட்சத்துக்கு காரணமாகவும் இந்த மாயை தான் இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு கதை சொல்ல போகிறார். இனிமேல் பார்க்குறோம். ஒரு 7 படிநிலைகள் இருக்குது இந்த நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில். எல்லாருக்குமே இந்த 7 நிலைகளை தாண்டி தான் நம்ம பந்தத்திலிருந்து மோட்சத்துக்கு அடைகிறதுக்குரிய 7 ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம பார்ப்போம். இந்த மாயை 7 அவஸ்தைகள் உண்டாகும்.
அந்த ஏழவஸ்தை தம்மை அடைவினில் மொழிய கேளாய். முந்த அஞ்ஞானம் மூடல் முளைத்தல் காணாத ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் தளல் கெடல் குளிர்மையாதல். இந்த மாயையினால் ஜீவர்க்கு ஏழவஸ்தைகள் உண்டாகும். அந்த ஏழவஸ்தை தம்மை அடைவினில் மொழிய கேளாய். முந்த அஞ்ஞானம் மூடல் முளைத்தல் காணாத ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் தளல் கெடல் குளிர்மையாதல். இந்த மாயை எப்படி செயல்புரிகின்றது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த மாயையினால் எந்த மாயை? ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த மாயை ஏற்கனவே சொல்லியிருக்கார். மாயா வினோத ஈசனார் அருளிலாலே. இந்த மாயை தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்றது. மாயைங்கிறத பற்றி மாயைனா என்ன அப்படின்னா ஒரு சக்தி, பிரம்மத்துக்கிட்ட இருக்கின்ற ஒரு சக்தின்னு பார்த்துருக்கோம். இன்னும் முதல்ல ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பின்னாடி வரப்போகிற நிறைய சொல்ல போகிறார் மாயைனா என்னன்னு. இப்போதைக்கு அது பிரம்மத்தை இருக்கின்ற ஒரு சக்தி. எப்படி ஒரு மாயாவிகிட்ட ஒரு மந்திர சக்தி இருக்கோ அதுபோல் மெய்ப்பொருள்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, அந்த மாயை. இந்த மாயையினால் ஜீவர்களுக்கு 7 அவஸ்தைகள் உண்டாகும். ஜீவர்களுக்கு 7 அவஸ்தைகள். ஒவ்வொரு பதமும் முக்கியம். ஈஸ்வரன் கிடையாது, ஜீவர்களுக்குத்தான் இந்த 7 அவஸ்தைகள் உண்டாகும். 7 அவஸ்தைனா அவஸ்தைப்படுறோம், இந்த அவஸ்தை கிடையாது. 7 ஸ்டெப், படிநிலைகள். 7 படிநிலைகள் உண்டாகும். அந்த 7 அவஸ்தை தம்மை அடைவினில் மொழிய கேளாய். அந்த 7 படிநிலைகளையும் நான் முறையாக சொல்கிறேங்கிறார். அடைவினில்னா கிரமமாக 1 by 1 ஆர்டரில் வரிசைப்படுத்தி. அடைவினில் நிறையா வாட்டி நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடைவில்னா வரிசைப்படுத்தி கிரமமாக மொழிய கேளாய் அப்படின்னு அர்த்தம். கவனமாக கேளு. இது ரொம்ப முக்கியமான இடம். எப்படி இந்த மாயை செயல்படுகின்றது என்ன பார்த்துட்டோம். நம்ம ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி பார்த்தோம். அதுதான் நமக்கு மாயையில் இருக்க 2 சக்தி பார்த்தோம். இப்போ இது எப்படி செயல்படுகின்றது அப்படிங்கும்போது 7 விதமான படிநிலைகளில் அது செயல்படுகின்றது. ஃபஸ்ட்டு முந்த அஞ்ஞானம், மூடல், முளைத்தல், காணாத ஞானம், சந்ததம் கண்ட ஞானம், தளல் கெடல், குளிர்மை ஆதல். 7 விஷயம், 7 வார்த்தைகள் இருக்கு. முந்த அஞ்ஞானம், மூடல், முளைத்தல், காணாத ஞானம், சந்ததம் கண்ட ஞானம், தளல் கெடல், குளிர்மை ஆதல். புதுசாக கேட்குறவங்களுக்கு தலையெல்லாம் சுற்றும், என்னமோ புதுசாக என்னமோ சொல்கிறாங்களேன்னு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். இப்போ 7 ஸ்டேஜஸ் இருக்குது. நம்ம எப்படி கஷ்டத்துக்கு உள்ளே வந்தோம், எப்படி இந்த கஷ்டத்துலேருந்து வெளியேறது, எப்படி குழிக்குள்ளே விழுந்தோம், எப்படி குழியிலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறத முதல்ல காரணம் என்ன அப்படின்னா முந்த அஞ்ஞானம், அறியாமைதான் காரணம். இந்த அறியாமை எப்படி வந்துச்சு தெரியாது. அறியாமை இருக்கு, சாஸ்திரம் சொல்லுது. இப்போ முதல்ல தோன்றது அஞ்ஞானம். அது என்ன பண்ணுது? நான் யாருங்கிறது எனக்கு மறைஞ்சு போகுது. நான் யாருங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு இது தெரியுது அது தெரியுதுங்கிறேன். ஆனால் எனக்கு என்ன பண்ணுது? நான் யாருன்னு தெரியல. நம்ம ஏற்கனவே படித்தோம். அந்த ஆதாரம் சமம் விஷேடம் என்று 2 கூறாம். நான் இருக்கேன்னு தெரியுது, ஆனால் நான் யாருன்னு தெரியல. அதுதான் முதல்ல அஞ்ஞானம், முந்த அஞ்ஞானம். அது என்ன பண்ணுது? மூடல், மறைப்பாற்றல் உண்டாகின்றது. அந்த அஞ்ஞானத்தின் காரணமாக என்னுடைய அறிவு மறைக்கப்படுகின்றது. மறைத்தல், மூடல் கொடுத்துருக்கு. மூடல்னா மறைத்தல். அடுத்து முளைத்தல். அடுத்தது படைப்பாற்றல், தோற்றம். அஞ்ஞானம், மூடல், முளைத்தல். நம்ம இன்னும் சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்போது விக்ஷேபம், ஆவரணம், விக்ஷேபம் சொல்கிறோம். மூடலுக்கு ஆவரணம், முளைத்தலுக்கு விக்ஷேபம். எல்லாம் புதுசாக இருக்கும், ஆனால் நம்ம எல்லாத்தையும் இலக்கமாக பார்த்துடலாம். அஞ்ஞானம், அதன் காரணமாக நம் அறிவு மறைக்கப்படுகின்றது. அதன் காரணமாக ஒரு தவறான அறிவு உண்டாகின்றது. அப்புறம் என்னது? காணாத ஞானம். அப்புறம் சந்ததம் கண்ட ஞானம். தளல் கெடல்னா துக்கம் போவது. குளிர்மை ஆதல், சந்தோஷம் ஆகுது.
இதை பற்றி என்னங்கிறத அடுத்த பாட்டிலேருந்து இதை விளக்க போகிறார். இந்த 7ம் நமக்கு என்னங்கிறது நல்லா தெரியணும். இப்போ நம்ம அடுத்த பாட்டை படிச்சுட்டு நம்ம திரும்ப இதுக்குள்ளே வரலாம். நம்ம பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஞ்ஞானம் பரங்கிலை காணோம் என்று பகர்தல் ஆவரணம் மூடல் நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம் குறவன் வாக்கியத்தால் தன்னை குறி கொள்ளல் பரோட்ச ஞானம் பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஞ்ஞானம் பரங்கிலை காணோம் என்று பகர்தல் ஆவரணம் மூடல் நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம் குறவன் வாக்கியத்தால் தன்னை குறி கொள்ளல் பரோட்ச ஞானம். முதல்ல அஜ்ஞானம்னு பார்த்தோம். அஜ்ஞானம்னா என்ன அப்படின்னா, பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஜ்ஞானம். உண்மையிலேயே நான் பிரம்மம். பிரம்மம்னா என்ன? பூர்ண ஸ்வரூபம், முழு நிறைவானவன், நிறைவே வடிவானவன், குறைவே இல்லாதவன். அப்படிப்பட்ட நான் என்ன மறந்துட்டேன். நான் பூர்ணமாக இருக்கேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் நான் எப்போ பார்த்தாலும் இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். இது கிடைச்சா நல்லாயிருக்கும், அது கிடைச்சா நல்லாயிருக்கும்னு என்ன பண்ணுறேன், நான் என்ன மறந்துட்டேன். மறந்து போய் என்ன பண்ணுறேன், இது வேணும் அது வேணும்னு கேட்குறேன். ஒரு படம் வந்துச்சு, 3ஆம் பிறைன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் என்ன ஆகும், அந்த ஹீரோயின் ஸ்ரீதேவி என்ன ஆக்சிடெண்ட் ஆயிடும். ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுவா, தன்னை மறந்து விடுவாள். தான் யாருங்கிறதே தெரியாது. அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் சும்மா புரிகிறதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி நமக்கு நம்ம யாருங்கிறத மறந்துட்டோம். அந்த படத்தை பார்த்து சிரிப்போம். நம்ம இப்படி கூட இருக்குமா அப்படின்னு, இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்க முடியுமா அப்படின்னு. அது மாதிரி தான் நம்ம சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். உண்மையில் என்னது, நான் பூர்ணன். ஆனால் என்ன பண்ணுறேன், அது எனக்கு தெரியல. பூரணமாம் தனை மறந்த பிரமமாம் தனை மறந்த பேதமை. பேதமைன்னு என்னது, அறியாமை. அந்த பேதமை தான் அஜ்ஞானம். இது முதல்ல, இதுதான் நமக்கு காரணமாக இருக்கு. நம்ம எல்லா துக்கத்துக்கும் முதல் முளையாக இருப்பது என்ன, இந்த மாயாசக்தி என்ன பண்ணுது, எல்லாரையும். அதில் அந்த சினிமாவில் அந்த ஹீரோயினுக்கு மட்டும் பழசு மறந்து போச்சு, தான் யாருங்கிறது மறந்து போச்சு. நமக்கு எல்லாருக்குமே மறந்து போச்சு. அது ஒன்றுதான் வித்தியாசம். எல்லாமே மாயங்கிறது நல்லா புரியணும். மாயங்கிறது ஒரு மேஜிக் ஷோ, ஒரு இல்லாத ஒரு கற்பனை உலகம். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனந்தானோ. மறக்கக்கூடாது அந்த பாட்டெல்லாம் நமக்கு. இப்போ அதுபோல் இந்த சமஷ்டி சொப்பனம், மாயின்னு என்னது, சமஷ்டி சொப்பனம். இது என்ன பண்ணிட்டு எல்லாருமே நம்ம எல்லாத்தையும் மறந்து போயிட்டோம். நான் யாருங்கிறதே மறந்துட்டோம். உண்மையில் நான் யார், அந்த பூர்ண மெய்ப்பொருள். அதை என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன். பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஜ்ஞானம். மறந்து போய் என்ன செய்கிறேன், அதுக்கப்புறம் பரன் இலை காணோம் என்று பகர்தல் ஆவரணம் மூடல். 2வது 7 ஸ்டெப்பு பார்த்தோம். முந்த அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா என்னது, பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஜ்ஞானம். டெஃபினிஷன் மறக்கவே கூடாது. இந்த பாடம் இப்போ தொடங்குது, நம்ம ஜென்மா முடிகிறது வரைக்கும், இந்த பிறவி முடிகிறது வரைக்கும் இதெல்லாம் மறக்கக்கூடாது. நீங்கள் படித்த சயின்ஸு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு எல்லாம் மறந்து போனால் கூட ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதுதான் நமக்கு நிம்மதிக்கான வழி. எதனால கஷ்டப்படுறோம், இது இருந்துச்சுன்னா என்ன இல்லைனாலும் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த ஞானம் இருந்துச்சுன்னா அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இல்லை உனக்கு. இந்த அதனால தான் பண்டிதாக ந அனுசோச்சந்தி, அறிவாளி கவலைப்பட மாட்டான். உனக்கு இந்த ஞானம் இருந்துச்சுன்னா உனக்கு எதை பற்றி வந்தாலும் கவலைப்பட மாட்டான், வல்லேனாலும் கவலைப்பட மாட்டான். இப்போ பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா என்ன, நான் என்னை மறந்து விட்டேன், என்னுடைய சொரூபத்தை மறந்து விட்டேன், அதுதான் அஜ்ஞானம். பரன் இலை காணோம் என பகர்தல் ஆவரணம் மூடல். அந்த மூடலுக்கு இன்னொரு பேர் ஆவரணம் அல்லது மூடல் அல்லது மறைப்பாற்றல், இதெல்லாம் ஒரே பேர் தான். மறந்து போய் என்ன பண்ணிடுறேன் நான், அதன் காரணமாக பரன் இலை காணோம் என்று பகர்தல் ஆவரணம் மூடல். அறியாமை காரணமாக முதல்ல என்ன சொல்கிறோம், நம்ம
கடவுள்லாம் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறோம்? மெய்ப்பொருள் இல்லை, பரன் இல்லை, காணோம், இல்லை காணோம். கடவுள் இல்லை, எனக்கு விளங்கவில்லை, நான் பார்க்கல, என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அறியாமை காரணமாக நான் அந்த மெய்ப்பொருளை பற்றி அறியாதவனாக இருக்கின்றேன், விளங்காதவனாக இருக்கின்றேன். பரன் இல்லை, காணோம் என்று பகர்தல், ஆவரணம் மூடல். அதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா, நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். நான் யாருன்னு எனக்கு தெரியல, மெய்ப்பொருளை பற்றியும் தெரியல, என்ன பண்ணுறேன்? நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் மறைஞ்சு போய் அதில் இப்போ எப்படி வந்து கயிறு இருக்குது, அந்த கயிறு மறைஞ்சு அதில் என்ன தெரியும்? பாம்பு தெரியும். அதுபோல் என்னுடைய பூர்ணமான அந்த மெய்ப்பொருள்ங்கிறத மறந்து போய் என்ன பண்ணுறேன்? நான் ஒரு கருத்தால் நரன், நான் என்னை மனுஷன்னு நினச்சிட்றேன், என்னை தேகம்னு நினைக்கிறேன், நான் ஜீவன்னு நினைக்கிறேன். இந்த உடல்னு சில பேர் நினைக்கிறாங்க, இந்த உடலுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஜீவன்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பாட்டு படுத்தும், தேகோ நாகம் ஜீவோ நாகம் பிரத்யேக பின்ன பிரம்மைவாகம். முதல்ல ஆரம்பத்தில் நமக்கு தேகாத்ம புத்தி தான் இருக்குது, நான் உடம்புங்கிற எண்ணத்தில் தான் இருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படும் போது யோசிக்கிறோம், என்னத்துக்காக நம்ம ஒழுங்காக தானே இருக்கோம், ஏன் கஷ்டம் வருது அப்படிங்கும்போது என்ன நினைக்கிறோம்? ஏதோ புண்ணிய பாபம்லாம் இருக்குது. அப்போ தான் யோசிக்கும், நம்ம ஏதோ கர்மாலாம் இருக்குது, இறந்ததுக்கப்புறம் புண்ணிய பாபமெல்லாம் நம்ம சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்படுறோம். இந்த உடலுக்கு வேறான அந்த தத்துவத்தை முதல்ல ஜீவன்னு நம்ம சொல்கிறோம். நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? நான் என்ன அம்மாவா நினைக்கிறேன், மகள், அந்த என்னை உடம்புன்னு நினச்சோன்னே என்ன ஆயிடுது? இந்த உறவுகள் எல்லாம் வந்துடுது. அப்புறம் என்ன நினைக்கிறோம்? நம்ம நிறைய புண்ணிய கர்மா பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும், அடுத்த பிறவி இருக்குது, இதெல்லாம் நமக்கு கேள்விப்படுறோம். இப்போ இதெல்லாம் எதனால் உண்டாகின்றது? இந்த முளைத்தல் தோற்றம். மூணாவது விக்ஷேப சக்தின்னு ஒன்று சொல்கிறேன். ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. விக்ஷேப சக்திக்கு தான் ரெண்டு பேர் இருக்குது, முளைத்தல் அல்லது தோற்றம். அதன் காரணமாக என்ன செய்கிறேன்? நான் என்ன முழுமையற்றவனாக நான் என்னை நினைக்க தொடங்குகின்றேன். நான் என்ன ஜீவனாக இந்த உடம்புக்குள்ளே மட்டும்தான் நான் இருக்கேன், இதுதான் நான், இந்த பயோடேட்டா தான் நான் அப்படின்னு என்ன பண்ணுறேன்? நான் என்ன நினச்சிக்கிறேன், என்னை பற்றி நினைக்க தொடங்குகின்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? எனக்கு இது பண்ணணும், எனக்கு இந்த டியூட்டி இருக்குது, எனக்கு அந்த டியூட்டி இருக்குது, நான் இந்த காரியம் பண்ணணும், எனக்கு சுகம் வரணும், துக்கம் வரக்கூடாது. என்ன பண்ணுறேன்? நான் எனக்கு கர்த்திருவம் வந்துடுது, போக்திருத்துவம் வந்துடுது. நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். இந்த முதல் மூணு அவஸ்தை. முதல்ல இந்த அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம். இன்னொரு இதில் சொல்லும்போது அஜ்ஞானம், மூடல், முளைத்தல். என்ன மறந்துட்டேன், அதன் காரணமாக என் அறிவு மூடப்படுகின்றது, மெய்ப்பொருள் ஒன்று இல்லைன்னு சொல்கிறேன், நான் ஜீவன்னு நினச்சிருக்கேன். இது மூணும் தான் பந்தத்துக்கு காரணமாக, இந்த முதல் 3 அவஸ்தைகள் பந்தத்துக்கு காரணமாக இருக்கின்றது. அடுத்து இன்னும் எத்தனை அவஸ்தை இருக்குது? 4 இருக்குது. என்ன பார்த்தோம்? முந்த அஜ்ஞானம், மூடல், முளைத்தல், இந்த 3. அடுத்து 4 இருக்குது. காணாத ஞானம், சந்ததம் கண்ட ஞானம், தளல் கெடல், குளிர்மை ஆதல், இந்த 4 இருக்குது. இப்போ இந்த மாயையில் தான் எல்லாமே நடக்குது. இந்த தோற்றத்துக்கு அப்புறம் என்னாது? குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். குறவன்னா குரு. ஏன்னா அந்த குருவை பற்றி ஒரு அடிக்கடி சொல்கிறார், நம்ம பார்க்குறோம். பரம சர்க்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தை ஆகும். உனக்கு குரு வாக்கியத்தில் அவர் சொல்கிறது கொஞ்சம் கூட பொய் இல்லை அப்படின்னு உனக்கு அந்த வர்றதுக்கு பேர் தான் ஸ்ரத்தைன்னு பார்த்தோம். இன்னொன்று குறவன் சொல் உபதேசத்தால் கூறு நூல் ஒளி கொண்டு அப்படின்னு. அந்த குரு தான் உனக்கு இந்த உபதேசத்தை செய்ய முடியும். இந்த உன்னுடைய இருக்கின்ற அஜ்ஞானத்தை போக்குவதற்கு சாஸ்திரமும் தேவை, குருவும் தேவை. நம்ம சுயமாக சாஸ்திரம் படிக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. குருக்கிட்ட போய் முறையாக உயிரோடு இருக்கின்ற குருக்கிட்ட போய் நீண்ட நாள் உன்னுடைய சாஸ்திர ஸ்ரவணத்தை பண்ணும்போது தான் இந்த ஞானம் உனக்கு முழுமை அடையும். குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். ஒரு வார்த்தை முக்கியம்.
குரவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். பரோட்ச ஞானம்னா ஏற்கனவே சொன்னார். அதில் என்ன சொல்லியிருக்கோம்? காணாத ஞானம்னு போன பாட்டில் சொன்னார். அந்த காணாத ஞானத்துக்கு பேர் தான் பரோட்ச ஞானம். காணாத ஞானம் பரோட்ச ஞானம். பரோட்சம் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் வந்து ரிஷிகேஷில் ஒரு ஆசிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்ததை அவங்கக்கிட்ட சொல்லும்போது எனக்கு இருக்கிறது வந்து ப்ரைமரி நாலேஜ். ஆனால் அதை பார்க்கலை, நீங்கள் யாருமே பார்க்கலை. ஆனால் உங்களுக்கு இருக்கிறது பரோட்ச ஞானம். இப்போ ஸ்வர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குதுன்னு சொல்கிறோம், நம்ம யாருமே பார்த்தது கிடையாது. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு யோகி பிரத்யக்ஷம், யோகிகள் ஞானிகள் சொல்லியிருக்காங்க இறந்ததுக்கப்புறம் சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது. அது நம்ம நேரடியாக நம்ம பார்க்காத ஞானத்துக்கு பேர் பரோட்ச ஞானம். நமக்கு டைரக்ட் நாலேஜ் கிடையாது. அதை கேள்வி ஞானம், பரோட்ச ஞானம்னு போட்டுக்கலாம். கேள்வி ஞானம் அல்லது காணாத ஞானம்னு இதில் கொடுத்துருக்கு. முதல்ல குரு சொல்கிறார் மெய்ப்பொருள் ஒன்று இருக்கின்றது அப்படின்னு. குரு சொல்கிறத கேட்டு நம்ம நம்பி வர்றோம். அப்போ அதுக்கு பேர் நம்பி. நமக்கு நேரடியான ஞானம் கிடையாது. அந்த குரவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். குரவன் வாக்கியம், வாக்கியம் முக்கியமானது, மகா வாக்கியம். இது வந்து ஆழமான விஷயங்கள் வரப்போகுது நமக்கு. குரு வந்து மகா வாக்கிய உபதேசம் செய்கிறார். உண்மையில் நீ இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி அப்படின்னு இன்னும் குரு வந்து முறையாக விசாரம் பண்ண சொல்லி கொடுக்க போகிறார். அதுக்கு பேர் மகா வாக்கிய விசாரம்னு பேர். குரு வந்து இறைவன்னா யாரு, ஜீவன்னா யாரு, அந்த இறைவனுக்கும் உனக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னு இதெல்லாம் குரு முகமாக குரவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்வது. ஏன்னா முதல் வரியில் சொன்னார் பிரமமாம் தனை மறந்த பேதமே அஜ்ஞானம். நீ உன்னை மறந்துட்ட, அதனால உனக்கு அஜ்ஞானத்தினால உன்னை மறந்துட்ட. இப்போ என்ன பண்ணுறாரு குரு வந்து உன்னை ஞாபகப்படுத்துகிறார். இது ஒரு பூர்ணாஜி ஒரு கதை சொல்கிறார். ஒரு கிளாஸில் எஜமான் படம் பார்த்துட்டு போய் எல்லாரும் ரஜினிகாந்த் வந்து என்னவா இருக்கான், ஒரு வீட்டு வேலைக்காரன். உண்மையில் வேலைக்காரன் அவன். என்ன ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் போனோடனே நமக்கு தெரியும் உண்மையிலேயே அவன் வந்து என்ன கிடையாது, வேலைக்காரன் கிடையாது, அந்த வீட்டுக்கே எஜமான அவன் தானா அப்படின்னு. அது மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம குறையாவே நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் அதில் வரும். இல்லை நீ வந்து உண்மையிலேயே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நீ தானா, நீ தான் கோடீஸ்வரனா, நீ வந்து வேலைக்காரன் இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி குரு என்ன பண்ணுறாரு, மகா வாக்கியத்தால், அதனால தான் அது பேர் மகா வாக்கியம், பெரிய சீக்ரெட். அதுதான் அந்த பழைய இதெல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிற மாதிரி குரு என்ன பண்ண போகிறாரு, உண்மையில் நீ யார் அப்படின்னு என்ன பண்ண போகிறாரு, சொல்லி கொடுக்க போகிறார். குரவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல், தன்னை பற்றி புரிந்து கொள்வது, அதுக்கு பேர் என்னது, பரோட்சம். குரு சொல்கிறாரு உண்மையில் நீ வந்து பூர்ணன், உனக்கு குறையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்லுவார், அவருக்கு வந்தால் தெரியும் அப்படின்னு தான் முதல் சொல்லுவோம். என்ன அதனால அதுக்கு பேர் பரோட்ச ஞானம். பாதி அறிவு தான் வந்திருக்கு, அதுக்கு பேர் பரோட்ச ஞானம். அதனால தான் காணாத ஞானம். எனக்கு தெரியல, நான் பூர்ணன் எனக்கு புரியல, அவருக்கு வேணால் புரிஞ்சிருக்குமா இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறோம். அதனால அதுக்கு பேர் காணாத ஞானம். அடுத்தது 60. தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோக்ஷ ஞானமாகும். கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல் முக்தனாம் எல்லாம் செய்து முடிந்ததானந்த மாமே. தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோக்ஷ ஞானமாகும். கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல் முக்தனாய் எல்லாம் செய்து முடிந்ததானந்த மாமே. இப்போ முதல்ல எத்தனை பார்த்துட்டோம், 4 பார்த்துட்டோம். அஜ்ஞானம், மூடல், முளைத்தல்,
பரோட்ச ஞானம். 4 ஸ்டெப்பு பார்த்துட்டோம். முதல்ல நான் ஞானம் மறைக்கப்பட்டுருச்சு, அதனால் மெய்ப்பொருள் இல்லைன்னு சொல்கிறேன். அப்புறம் நான் என்னை ஜீவனாக நினச்சிக்கிறேன். அப்புறம் குரு கிட்ட போகும்போது அவர் சொல்கிறாரு, நீ பூர்ணன்னு சொல்கிறார். பிரம்மம்னு ஒன்று இருக்குது, பிரம்ம அஸ்தி, பிரம்மம்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறார். அதுக்கு பேர் பரோட்ச ஞானம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? முதல்ல எடுத்தோடனே பெரிய ஷாக்காக இருக்கும். நீயே பரம்பொருள் குரு சொல்லி கொடுப்பார். இந்த தத்துவ விச்சா அந்த குரவன் வாக்கியத்தால் படிக்கிறோம். இப்போ அந்த மெய்ப்பொருள் என்று ஒன்று மட்டும்தான் இருக்குது, பொய்ப்பொருள் என்பது இல்லவே இல்லை. ஏற்கனவே பார்த்தோம், காரண காரியம் பார்த்துட்டோம். எப்படி ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனைன்னு பார்த்துட்டோம். இப்போ அது இன்னும் விளக்கமாக சொல்லி கொடுக்க போகிறார். தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோக்ஷ ஞானமாகும். முதல்ல சொல்கிறது பரோட்ச ஞானம் ஸ்ரவணத்தினால வருகின்றது. குரு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்குறது ஏற்றுக்கலாம் முடியாது. அது எப்படி நான் எப்படி மெய்ப்பொருள் ஆக முடியும்? நான் ஜீவன், அவர் அது மெய்ப்பொருள், ரெண்டும் எப்படி ஈக்குவேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால தான் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய், நிறைய டவுட் வரும், ரொம்ப நாள் கேட்கணும். டக்குன்னு இப்போ வேறு எங்கேயும் போகாமல் இங்கே மட்டும் வந்திருந்தோம்னா டக்குன்னு ஓகேன்னு புரிஞ்சிடும். வேறு எங்கேயாவது போயிருந்தோம்னா அவங்க மோட்சத்துக்கு வேறு ஒன்று காரணம் சொல்லியிருப்பாங்க. இது நீ பஜனை பண்ணால் போதும், நீ நாம சொன்னால் போதும், நீ தியானம் பண்ணால் போதும் அப்படின்னா சொல்லுவோம். படிக்கவே வேண்டாம், அதெல்லாம் எதுக்கு படிக்கணும், நீ பாட்டு உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இரு, ஒரு மோட்சம் கிடைக்கும், இப்போல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நம்ம போகிற போக்கு நமக்கு ஒரு சம்பிரதாயம் ஒன்று இருக்குது. இப்போ இதெல்லாம் நிறைய கேள்வி வரும். தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய், இப்போ நமக்கு தாண்டவராய சுவாமிகள் தத்துவ விளக்கம் 100 பாட்டு தான் எழுதியிருக்காரு. சந்தேகம் தெளிகிறதுக்கு 180 பாட்டு எழுதியிருக்காரு. அப்போ என்ன ஆகும்? நிறைய டவுட் வரும். இப்போ சகல சந்தேகமும், இன்னும் இதை முடிச்சு அதை படிக்கணும் நம்ம. இப்போ தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும், ஒரு டவுட் இருந்தால் கூட அது பாம்போ அப்படின்னு நினச்சோன்னா பக்கத்தில் போக மாட்டோம். அது பாம்பு இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னால் தான் என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் போகும். அது மாதிரி இந்த ஜெகத் இருக்கோ அப்படின்னு நினச்சோம்னா, உண்மையாக இருக்குமோ அந்த ஜெகத்து அப்படின்னோம்னா நமக்கு துன்பம் போகாது. இல்லவே இல்லை, துன்பம் இருக்கும்போதே, ஜெகத் இருக்கும்போதே. இப்போ அதில் பாம்பு தெரியாது. அதுக்கப்புறம் இல்லை தான் நமக்கு ரொம்ப ஒரு மாயோட விசேஷம் என்னென்னா, நம்ம ஒரு தடவை அதை கயிறா பார்த்துட்டோம் அப்படின்னா திரும்ப அதில் பாம்பை பார்க்கவே முடியாது. அது ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் நம்ம காணல் நீரை பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்? ஒரு நீர் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த இதில் வெயிலில் நீர் இருக்கிற மாதிரி தெரியுது. வண்டியில் போயிட்டே இருக்கோம், முன்னாடி தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு புத்தி தெரியுது, உன் கண்ணுக்கு தண்ணி தெரிஞ்சால் கூட இல்லவே இல்லை. இது நமக்கு 2வது எக்ஸாம்பிள். இப்போ சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல், நானே அந்த மெய்ப்பொருள் என்பதை புரிந்து கொள்வது. அத்துவிதம் தானாதல்னா அகம் பிரம்ம அஸ்மின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல வர்றது. அதுக்கு பேர் என்னது? அபரோக்ஷ ஞானம். அந்த பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் அடுத்த கிளாஸ் நம்ம விரிவாக பார்ப்போம். நானே அந்த பரம்பொருள் என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்வது அபரோக்ஷ ஞானம். புரிஞ்சதுக்கப்புறம் என்னது? அடுத்து 2 நமக்கு கிடைக்கிற பிரயோஜனம். கர்த்தனாம் ஜீவ பேதமா போதமா? பேதம் தானே. கர்த்தனாம் ஜீவ பேதம். யாரோ போதம் படிச்சு? அப்படியா? போதமா டீச்சர்? அப்படியா? அறிவு 2 போடலாம். பாடபேதம், ஜீவபேதம்னு இருக்குது, ஜீவபோதம்னு இருக்குது. ஜீவன்கிற ஞானம், அந்த அறிவு கழிவது. ஜீவபேதம் கழிவதே, கழிவதே துக்கம் போதல். தான் ஜீவன், நான் கர்த்தா, நான் ஜீவன் என்னும் அந்த புத்தி நீங்குவது, அந்த அறிவு நீங்குவது, அந்த பேதம் நீங்குவது, கழிவது. நான் ஜீவன்கிற எண்ணம் போச்சு அப்படின்னா முழுமையாக எல்லா துக்கமும் போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜீவன்கிற எண்ணம் போச்சுன்னா முழிச்சிட்டோன்னு அர்த்தம். எப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு உடம்பு இருந்துச்சு இல்லையா, அந்த உடம்பு ஒரு துக்கத்தை அனுபவிச்சு. அதுபோல் இப்போ இந்த சமஷ்டி தூக்கத்தில், இந்த மாயையில் நான் எந்த உடம்போட என்ன நான் நினச்சிட்டு இருக்கேன்?
இப்போ இதில் முழிச்சிட்டோம். நான் கர்த்தா, எனக்கு இது பண்ணணும், நான் அதை பண்ணணும், நான் இதை பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ண, நான் என்ன ஜீவனாக நினச்சிக்கிறேன், நான் இந்த உடம்பாக நினச்சிக்கிட்டு எனக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது என்ன ஆயிடுது, போயிடுது. அபரோக்ஷ ஞானம் வந்ததுக்கப்புறம் எதனால், அத்துவிதம் தானாதல் அபரோக்ஷ ஞான், அந்த மெய்ப்பொருள் நான் இந்த உடல் இல்லை அப்படிங்கிற அந்த ஞானம் ஸ்ட்ராங்காக ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, துக்கம் போதல், முழுமையாக துக்கம் போயிருக்கு. இந்த உடம்பே இல்லை, இந்த உடம்பே நான் இல்லை அப்படிங்கும்போது இந்த உடம்பில் இருக்கிற எல்லாமே என்ன ஆயிடுது, ஆஃப், எல்லாம் போயிடுது. முத்தனாம் எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தமாமே. இது 7வது அவஸ்தை. எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த பிறவிக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்தவன் ஆகின்றான். செய்யும் செய்கை செய்து முடித்தவன். அதான் முக்தனாய் எல்லாம் செய்து முடித்தது. இனிமேல் என்னது, இந்த பிறவியில் எனக்கு செய்ய வேண்டியது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சதுக்கப்புறம் வீடு சேர்ந்துட்டோம், 3 நாள் ஊர் சுற்றிட்டு வந்தோடனே வீடு சேர்ந்துட்டோன்னு போகிறது ஒரு சுகம், போயிட்டு வீட்டுக்கு வர்றது அது இன்னொரு ஒரு சுகம். அது மாதிரி என்னது, எல்லாம் இந்த பிறவி எடுத்தோம், இந்த பிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு, ஐ ஃபினிஷ்ட், ஐ மேட் இட் அப்படின்னு எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தமாக. இனிமேல் என்ன பண்ண முடியாது, எதுவும் நான் முழிச்சிட்டேன், இனிமேல் என்ன பண்ண முடியாது, இந்த கனவு என்னை பாதிக்காது, இந்த கனவில் இருக்கிற எதுவும் எனக்கு பாதிக்காது அப்படின்னு புரிந்து கொள்வது என்னது, முடிந்தது ஆனந்தமாமே. இப்போ இந்த 7 அவஸ்தை இருக்குது. அஜ்ஞானம், மூடல், முளைத்தல், பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், துக்கம் போவது, ஆனந்தம். 7. முந்த அஜ்ஞானம், மூடல், முளைத்தல், காணாத ஞானம், சந்ததம் கண்ட ஞானம், தளல் கெடல், குளிர்மை ஆதல். புதுசாக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமையாக அவர் புரிய வைக்க போகிறாரு. நமக்கு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வைக்க போகிறாரு. இந்த 7 அவஸ்தைகள், இந்த 7 பேர் நமக்கு மறக்கவே கூடாது. இந்த 7 ஸ்டெப்ஸ் தூக்கத்தில் கேட்டால் இது தட்டி எடுத்தாலும் என்ன தெரியும் நமக்கு. அஜ்ஞானம், மூடல், முளைத்தல், காணாத ஞானம், கண்ட ஞானம், துக்கம் போதல், குளிர்மை ஆதல். இந்த 7 நம்ம அடுத்த கிளாஸில் விளக்கமாக பார்ப்போம். இப்போ திரும்ப இதை படிச்சுக்கணும். இந்த மாயையினா ஜீவர்க்கு 7 அவஸ்தைகள் உண்டாகும். அந்த 7 அவஸ்தை தம்மை அடைவினில் மொழிய கேளாய். முந்த அஞ்ஞானம், மூடல், முளைத்தல், காணாத ஞானம், சந்ததம் கண்ட ஞானம், தளல் கெடல், குளிர்மையார், பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஞ்ஞானம், பரநிலை காணோம் என்று பகர்தல் ஆவரணம் மூடல், நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம், குரவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம், தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானமாகும். கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல், முக்தனா எல்லாம் செய்து முடிந்ததானந்தமாமே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமாறொன்றும் காணே திருவடி போற்றி போற்றி, செய்யுமாறொன்றும் காணே திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. कैवल्य शक्ति गणपति की जय.